Hi guys, Assalamu alaikum. Welcome back to SL Lady Boss channel. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது எக் கறி ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் ஹீட் ஆகின பிறகு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளணும். கூடவே 1/2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளையும் சேர்த்துட்டு இது கூட நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் இப்போ இது ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு மாதிரி லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஃப்ரை பண்ணின எக்ஸ் எல்லாத்தையும் இப்போ எடுத்து ஒரு சைடில் வைப்போம். அதே ஆயிலில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு சாப் பண்ணினது, அப்படி இல்லைன்னா பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கொள்ளும். இப்போ இதை ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கொள்ளணும். இது கூட கருவேப்பிலை ரம்பை சேர்த்துக்கொள்வோம். கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்ளணும். வெங்காயம் வதங்கி வரும் வரைக்கும் குக் பண்ணிக்கொள்வோம். அண்ட் இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். அண்ட் கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மசாலா எதுவும் அடி பிடிக்காமிக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கொள்கிறேன். லோ மீடியம் ஹீட்டில் இதை குக் பண்ணணும். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வரும். இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தண்ணியை சேர்த்துக்கொள்வோம். அகெயின் இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இது கூட நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற எக்ஸை சேர்த்துக்கொள்ளணும். கடைசியாக இது கூட 2 க்ரீன் சில்லிஸை நீட்டாக வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலையும் தூவிட்டு அகெயின் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ்க்கு பாயில் ஆகிறதுக்கு விடுவோம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான ஸ்பைசியான எக் கறி ரெடி. இந்த எக் கறியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் கூட சர்வ் பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.